இந்த காலவேளை தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை புதித்தும் கூர்மையுமான யந்திரமாய் மாற்றப் போகிறேன். உன்னை கொண்டு பாகால்களின் பலிபீடத்தை இடிப்பேன். ஆமென். கிறிஸ்துவை யார் அதிகாரியாய் வைத்திருக்கிறானோ அவனை தேவன் என்று புதிதாக்குவார். சுகந்த வாசனை எதிலிருந்து வரும்னா, இந்த சரீரத்துல இருந்தோ இந்த ட்ரெஸ்ல இருந்தோ வராது. அந்த சுகந்த வாசனை. How many times he ran down us, it doesn't matter. How he sharpened us, that does matter. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரச்சனை வந்த உடனே அப்பா சமூகத்துக்கு போற கூட்டம் இல்லைங்க. இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நாங்க பணிந்து நிக்க மாட்டோம். காரணம், நான் என் தேவன் மேல நம்பிக்கை வைக்கல, வைராக்கியம் வச்சிருக்கேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே அவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். நீ பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்திற்கு மாற ஆரம்பிச்சுட்டனா, வெளியில இருக்கிற பஞ்சங்கள் விலகி, வெளியில இருக்கிற தரித்திரங்கள் விலகி, உன்னை கொண்டு இந்த தேசத்திலே சேமத்தை கொண்டு வருவான். தேவ திட்டத்துல இணைந்துட்டா போதும், பவர்லெஸ்ஸா இருக்கிற லைஃப் பவர்ஃபுல்லா மாறிடும். இயேசு ஜீவிக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் நல்ல ரெண்டு கரத்தையும் தட்டி நல்லா நம்மை காத்து வழி நடத்தி, செங்கடல்களை பிளந்து யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்து எரிகோக்களை நொறுக்கி வெற்றிகரமாய் இந்த மாதம் முழுவதும் கடக்க செய்த அந்த தேவனுக்கு நல்ல கையை தட்டி வாயை திறந்து அபிஷேகத்துல நிறைந்து நல்ல நன்றி மட்டும் சொல்லலாமே. எல்லாருடைய வாய்களும் துதிக்க ஆரம்பிக்கட்டும். எல்லாருடைய வாய்களும் துதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்படியே எழுந்து நிற்கலாமா ஒரு 2 நிமிஷம்? எல்லாரும் shall we all stand at our feet for a moment? We're going to worship our almighty God today. எல்லாருடைய கரங்களும். ஹalleluya. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அதிலிருந்து வல்லமை புறப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒருவளுக்கே வல்லமை புறப்படும் என்றால், அவருடைய வாழ்க்கை மாற்றும் என்றால், இந்த நாளிலே இந்த கூடாரத்திலே ஒரு வஸ்திர தொங்கல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வஸ்திர தொங்கல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உன் விசுவாசத்தை உயர்த்து, உன் இருதயத்தை உயர்த்து, உன் இருதயத்தை உயர்த்து. உன் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை, நிந்தித்த மனிதர்களுக்கு முன்னாடி உன் தலையை உயர்த்தக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு வஸ்திர தொங்கல். இந்த காலை விசுவாசிக்கிறவங்க அமைதியா நிற்க கூடாது. நல்ல கரத்தை தட்டி வாயை திறந்து, ராஜா என்னை வல்லமையாய் மாற்றும், இந்த எழுப்புதலின் காலத்திலே என்னை பயன்படுத்தும். கிருபைகளை அளிக்கிற வல்லமை, வரங்களை அளிக்கிற வல்லமை, புதிய அபிஷேகத்தை கொடுக்கிற வல்லமை. முந்தின சீரை பார்க்கிலோ பிந்தின சீரை, முந்தின ரசத்தை பார்க்கிலோ பிந்தின ரசம் அது மகிமை உள்ளதாக இருக்கும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீ ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்திற்கு வந்திருப்பாய் என்றால், தேவன் உன்னை நிறைக்காமல் இந்த இடத்தை விட்டு அனுப்ப போறதில்லை. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மனிதர்களால் கைவிடப்பட்ட ஸ்திரீ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளுக்கு விசுவாசத்தின் நிமித்தம் வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து வல்லமை புறப்படும் என்றால், தம்முடைய ஆலயத்தை வஸ்திர தொங்கல்களால் மூடி இருக்கிற ஆண்டவர் உன்னை விட்டு விடுவாரோ மகளே, உன்னை விட்டு விடுவாரோ மகனே. இந்த காலை வேளையிலே என் தேவன் விசேஷித்த வல்லமையினாலே, விசேஷித்த கிருபையினாலே உன்னை நிறைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் வாய்களை திறந்து, கரங்கள் 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஓ மேகமே மகிமையின் மேகம் சொல்லுவோம் இந்த நாளில். We give you praise and honor. மேகமே மகிமையின், வந்தால் அவர் வந்தா போதுயா. எல்லாம் பாடுங்க. ஓ மேகமே மகிமையின், we give you praise. நாளிலே இறங்கி ஏகமாய், ஓ ரியா
Rakamarajura la raba shanduda Maria la rade. Irangi ஏகமாய் ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின சொல்லுவோம். ஆமாப்பா, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புவே. கேட்க கேட்க அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, we give you praise. We welcome you, Holy Spirit. We welcome you. மகிமையின் வந்தால் போதுமே எல்லாம். சொல்லுவோம், வானம் திறக்கணும், வானம். அப்பா தெய்வம் பேசு, வானம் திறக்கணும், தெய்வம் நேச மகனென்று நித்தம் சொல்ல, நேச மகனென்று சொல்லுவோம். மேகம் மகிமையின் இந்த நாள் இறங்கி உமக்கு மகிமையோ. மேகமே மகிமையின் வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மறுரூபம் மகிமையின் முகங்கள் மாறணுமே. ஒளி மலி ரபா 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 ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே இறங்கி பாட பாட அவருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையில இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. மழுங்கடிக்கப்பட்ட எல்லா அனுபவங்களையும் மாற்றக்கூடிய ஒரு மகிமையின் மேகம் இந்த காலை வேளையில் இந்த கூடாரம் முழுவதும் மூடிக்கொண்டே இருக்கிறது. மறுரூபமாக்கிடும். எல்லாம் நடக்குமே. உன்னை மறுரூபப்படுத்துகிற ஒரு மேகம். ஓ, மறுரூபப்படுத்துகிற ஒரு மேகம். சீனாய் மலையிலிருந்து இறங்கின மோசேயின் முகத்தை ஒருவனாலும் காண முடியவில்லை, ஒருவனாலும் பார்க்க முடியவில்லை. காரணம், அவன் பார்த்துவிட்டு வந்த தெய்வம் அவர் நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது இருள் மறையும், சிங்கங்கள் ஒதுங்கும். இந்த காலை வேளையிலும் உன் வாழ்க்கையில உள்ள இருள்களை, உன் வாழ்க்கையில் உள்ள கட்டுகளை, உன் வாழ்க்கையில் உள்ள சாபங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவரினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே உடைக்கிறேன். ஓ மரணமே, உன் கூரெங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். வாயை திறந்து துதிங்க, துதிங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது, யாரும் அமைதியா இருக்க கூடாது. இது அமைதியா இருக்கிற நேரம் இல்ல, இது எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் நேரம். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். ஓ எஸ்தரே, ஓ எஸ்தரே, நீ அமர்ந்திருந்தது போதும். நீ அரண்மனைக்குள்ள போக வேண்டிய நேரம் வருது, அரண்மனைக்குள்ள போக வேண்டிய நேரம் வருது. உன் நிமித்தம் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும்படி. துதிங்க, துதிங்க, துதிங்க. வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க. போதும், போதும், போதும். மழுங்கி போயிருந்த அனுபவங்கள் போதும், மழுங்கி போயிருந்த கிருபைகள் போதும், மழுங்கி போயிருந்த வரங்கள் போதும். ஓ அனல் மூட்டி எழுப்பு மகளே, அனல் மூட்டி எழுப்பு மகளே.
ராகமா ராதேரியா லாராஜோ ஓரியா கமானா. ஓ மேல் வீட்டறையிலே இறங்கின தேவ வல்லமை, இறங்கின தேவ வல்லமை இந்த காலை வேளையிலும் இந்த கூடாரம் முழுவதும் அக்கினி மயமான நாவுகளினாலே, அக்கினி மயமான தேவன் இந்த கூடாரம் முழுவதும் நிறைத்து கொண்டிருக்கிறார். வாய திற. Oh, 100 out of 100, not even one missed out of the Holy Spirit. 120க்கு 120. இந்த கூடாரத்தில் இருக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்ப கூடாது. எல்லாரும், யாவரும் துதிங்க, வாய்களை திறந்து துதித்துக் கொண்டே இருங்க. தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம், தேவனுடைய அளவில்லாத மகிமை இந்த கால வேளை நம்ம மத்தியில் இருக்கிறது. பேதுருவே, துச்சமாய் மதிக்கப்பட்ட பேதுருவே, மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற பேதுருவே, நாற்றம் பிடித்திருக்கிற பேதுருவே, பயப்படாதையா. அறிஞர்கள் மேலையும், ஞானவான்கள் மேலையும், புத்திசாலிகள் மேலையும், பணம் படைத்தவர்கள் மேலையும் கொடுக்காத ஒரு அபிஷேகத்தை, கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். என் சபையை இந்த கல்லின் மீது கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. நீ துச்சமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், மனிதர்களாலே தலைகுனிவாய் நடந்திருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், உன் மீது என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாடுவோமா? 2 கரத்தையும் உயர்த்தி. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மறுரூபம் மகிமையின் முகங்கள் உமக்கு நன்றி. நீர் இந்த இடத்தில் இருப்பதற்கு நன்றி. தம்முடைய தேவ தூதர் பட்டாளத்தோடு இந்த இடத்தில் நீர் இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய சேனைகளும் எங்களோடு சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி. மீதமுள்ள எல்லா பகுதியும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை மறைத்து நீர் பேசும். உடைய ஜனத்திற்கு தேவையான வார்த்தையை தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். I'm so humble and honored to be part of the service today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றிகளை செலுத்துகிறேன். என்னை அன்பாய் அழைத்த போதகர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை செலுத்துகிறேன். அழகாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை செலுத்துகிறேன். நல்ல 2 கையும் தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்திடலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் இந்த கூடாரம் முழுவதும் இருக்கிறது. நான் உணர்றேன். எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு ஆமென். இன்னைக்கு போகும்போது சும்மா போயிட பக்கத்துல கையை பிடிங்க. சீக்கிரம் பிடிங்க. நான் மதுரை பையன், கொஞ்சம் என்னோட ஸ்லாங் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆமா, மதுரை ஸ்லாங் தான் இருக்கும் உள்ள. பக்கத்துல கையை பிடிச்சிட்டிங்களா? சண்டைக்காரங்க இருந்தா எதையும் உருவிடாதீங்க. ரைட். பக்கத்துல கையை பிடிச்சு, அக்கா அண்ணே தினமும் வந்துட்டு போனது போதும். இன்னைக்கு புது அபிஷேகத்தோட, புதிய கிருபைகளோட, புதிய வரங்களோட, வெளியில இருக்கிற சமூகத்தை மாற்றக்கூடிய வல்லமையோட இந்த இடத்தை விட்டு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா.
வாசிக்க கேட்போம். அது ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலவேளை தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றப் போகிறேன். சோர்ந்து போய் வந்தாயோ மகளே, துவண்டு போய் வந்தாயோ, மழுங்கடிக்கப்பட்ட கிருபைகளோடு, மழுங்கடிக்கப்பட்ட அபிஷேகத்தோடு, மழுங்கடிக்கப்பட்ட வரங்களோடு இன்று வந்தாயோ, தேவன் சொல்லுகிறார், முன்னிருந்த நிலைமையை காட்டிலோ இப்போ இருக்கிற நிலைமையை நான் மாத்த போறேன், உன்னை புதிதாக்க போகிறேன். விசுவாசிக்கிறவங்க இப்படி இருக்க கூடாது. நல்ல கையை தட்டி தேவனுடைய வல்லமை பெற்றுக்கணும். உன்னை புதிதாக்க போகிறேன், உன்னை கூர்மையாக்க போகிறேன், உன்னை எந்திரமாக்க போகிறேன். எதுக்கு உன்னை புதிதாக்க போறேன்? மினுங்கிறதுக்கா? இல்லையா, எழுப்புதல்ல பங்கெடுக்கிறதுக்கு. உன்னை கூர்மையாக்க போறேன். எதுக்கு? கத்திரிக்காய் இருக்கிறதுக்கா? இல்லையா, எழுப்புதல்ல பங்கெடுக்கிறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களே, ஒரு ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிக்க சீக்கிரம், கொஞ்சம் அசைங்க. உங்களை தேவன் இன்னைக்கு புதிதாக்க போறாரு, உங்களை கூர்மையாக்க போறாரு, உங்களை எந்திரமாக்க போறாரு. கிதியோனை பலப்படுத்தினார். எதுக்கு? வீடு கட்டுறதுக்கா? பாகால்களின் பலிபீடத்தை இடிக்க, மீதியனர்களை துரத்த. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில உள்ள பலரும் வெளியில இருக்கிற சென்னை பட்டணத்தில் இருக்கிற பாகால்களின் பலிபீடத்தை இடிக்கும்படியாய், பாகாலத்தின் பலிபீடங்களை இடிக்கும்படியாய், பாகாலத்தின் பலிபீடங்களை இடிக்கும்படியாய், மீதியனர்களை துரத்தும்படியாய். ஓ, நம்முடைய தேசத்திலே பாகாலின் பலிபீடம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நீ இன்று புதிதாக்கப்பட போகிறாய், கூர்மையாக்கப்பட போகிறாய், எந்திரமாக்கப்பட போகிறாய். காரணம், உன்னை கொண்டு பாகால்களின் பலிபீடத்தை இடிப்பேன். ஒரு ஆமென். ஏய் ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். மோசே அழைத்தார் எதற்கு? பார்வோனை கலங்கடிக்கிறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை தேவன் புதிதாக்குற. மோசே வழி விலகி போயிட்டாருங்க. திருப்பி வந்த உடனே சும்மா வரல, புதுப்பிக்கப்பட்டவனாய், கூர்மையாக்கப்பட்டவனாய், எந்திரமாய் வந்தது. என்ன பண்ணான்? பார்வோனை மட்டம் கட்டித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்று நம் வெளியில இருக்கிற பார்வோன்களை உன்னை கொண்டுதான் தேவன் மட்டம் கட்டிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டு. பார்வோன்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உன்னை, அதற்காக தான் நான் புதிதாக்க போகிறேன், அதற்காக தான் உன்னை கூர்மையாக்க போகிறேன், அதற்காக தான் உன்னை எந்திரமாக்க போகிறேன். உன்னை கொண்டு ஒரு எழுப்புதல் உண்டாக, உன்னை கொண்டு புறஜாதிகள் இயேசுவின் இடத்தில் வர, உன்னை கொண்டு என் ராஜ்யத்தை கட்ட, உன்னை புதிதாக்க போகிறேன். போதிய ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கோபமா இருக்கீங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்கீங்களா? நம்மளை புதிதாக்குகிற தெய்வன். ஒரு ஹல்லேலூயா சொல்லிருக்கல. ஆமா, பக்கத்துல கையை பிடிச்சு ரெடியா இருங்க, தயாரா இருங்க. இன்னைக்கு தேவன் உங்களை புதிதாக்க போகிறார். உன்னை புதிதாக்குவேன். யாரை அவர் புதிதாக்குவாராம்? வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள். பக்கத்துல கையை பிடிங்க. கிறிஸ்துவுக்குள். அப்படி என்றால் கிறிஸ்துவை எவன் அதிகாரியாய் வைத்திருக்கிறானோ, கிறிஸ்துவ கெஸ்டா வச்சிருக்கிறவன் இல்ல, கிறிஸ்துவ கம்பெனியனா வச்சிருக்கிறவன் இல்ல, கிறிஸ்துவ பார்ட்னரா வச்சிருக்கிறவன் இல்ல, கிறிஸ்துவை யார் அதிகாரியாய் வைத்திருக்கிறானோ அவனை தேவன் என்று புதிதாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிங்க. அக்கா, கம்பெனியனா வச்சிருக்கீங்களா? இல்ல பார்ட்னரா வச்சிருக்கீங்களா? இல்ல கெஸ்டா வச்சிருக்கீங்களா? இல்ல அதிகாரியா வச்சிருக்கீங்களா? அதிகாரியா வைத்திருந்தீர்கள்னா இன்னைக்கு போகும்போது நீ புது சிருஷ்டியா இருப்ப. உன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் போராட்டங்கள் முடியும். காரணம், நீ பழைய அனுபவத்தோடு வெளியில போறது இல்ல. ஒரு புது அதிகாரியை இருதயத்தில் வைத்திருப்பதனால் அவர் பழையவைகள் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு பயங்கர பசி. என்ன பண்ணாரு? சரி ஹோட்டலுக்கு போவோமே அப்படின்னு ஹோட்டலுக்கு இறங்கினார்.
ஹோட்டலுக்கு இறங்குனா வெளியில ஒரு காரும் காணும், ஒரு பைக்கும் காணும், ஆளே இல்ல அந்த ஹோட்டல்ல. அது ஒரு டுபாக்கூர் ஹோட்டல் போல. ஆமா, அந்த ஹோட்டலுக்குள்ள போனாலும் சரி உள்ள போவோமே, பசிக்குதே பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டாரு. அவரு போனா உள்ள வெளிச்சமே இல்லை. என்ன இல்ல? வெளிச்சமே இல்லை. இவர் சரி பசிக்குதே, எப்படியாவது ஏதாவது சாப்பிடணும் வேண்டும், சரிப்பா வெளிச்சம் தான் இல்லைன்ட்டு உள்ள போனாரு. நாத்தம் தாங்க முடியல, எலிசத்த நாத்தம். என்னது, நம்ம பல வீட்டுல எலிசத்து தான் கிடக்கும், நம்ம அதுல பழகிடுவோம்ல. அவருக்கு எலிசத்த நாத்தம் வேற தாங்க முடியல. சரி இருந்தாலும் பசிக்குது இல்ல, இப்ப சாப்பிடணுமே, சரி போய் சாப்பிடையாவது சாப்பிடலாமனே ஒரு சாப்பாடு குடியான்னு கேக்குறாரு. சாப்பாடு வந்த உடனே சாப்பாடை வாயில வைக்க முடியல. ரொம்பன்னு சொல்லுங்களேன். மன வருத்தத்தோட காசையும் கொடுத்துட்டு போய் தொலைது கழுத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம்? 2 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு திருப்பி வந்தார். வந்து சரி நம்மளுக்கு ஒரு கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஒரு ஹோட்டல்ல, அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனாரு. பார்த்தா கூட்டம், என்ன பயங்கரமான கூட்டம், அலம் மோதுது. இவருக்கு ஆச்சரியம் தாங்கல, என்னடா இவ்வளவு கூட்டம் வருது, சரி என்னதான் நடக்குதுன்னு உள்ள போய் பார்ப்போமேன்னு உள்ள போறாரு. இருளா இருந்த இடம் எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. என்னப்பா இவ்வளவு வெளிச்சம் வந்துருச்சு. சரி அதுக்கப்புறம் உள்ள போறாரு. மணக்குது. என்னது? மணக்குது. என்ன நாரின ஹோட்டலுக்கு மணக்குது திடீர்னு. சரி விடுப்பா, அப்புறம் இதை வச்சு ஏமாத்துவானுங்களா இருக்கும், உள்ள சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. உள்ள போய் ஒரு மீன் குழம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. மீன் குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட். என்ன டேஸ்ட்? அப்படி ஒரு டேஸ்ட். இவருக்கு ஆச்சரியம் தாங்கல. எப்படிடா அந்த ஹோட்டல் இப்படி மாறுச்சு, யாருக்கிட்டையாவது கேட்டணுமேனு ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஒருத்தருமே இல்ல. சரி இருந்தாலும் அவருக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல, எப்படியாவது we should know the reason அப்படின்னு சொல்லிட்டு நேரா சுத்தி சுத்தி பார்த்தாரு. பில் கவுண்டர் பக்கத்துல ஒரு போர்டு போட்டிருந்துச்சு. என்னன்னா அண்டர் நியூ அத்தாரிட்டி, இது புதிய நிர்வாகத்திற்கு கீழ்ப்பட்டது. ஒரு சாதாரண ஹோட்டலே புதிய நிர்வாகத்திற்குள்ள கீழ்ப்பட்ட உடனே புதிதாக்கப்பட்டு, வெளிச்சமாக்கப்பட்டு, நறுமணமாக்கப்பட்டு, உணவு சூப்பராக்கப்பட்டு, கூட்டம் அலமோதும்னா சர்வ சிருஷ்டியும் படைத்த ஆண்டவர், சர்வ வியாபி, பரிசுத்தர், அவரும் இருதயத்துக்கு அதிகாரியா வந்தா அந்த வெளிச்சம் சாமுக்குள்ள வருமா வராதா? உங்க பேரை சொல்லிக்கோங்க, எனக்குள்ள வரும். அந்த வெளிச்சம் எனக்குள்ள வரும், அந்த மனம் எனக்குள்ள வரும், அந்த உணவின் வல்லமை எனக்குள்ள வரும். ஆமென் சொல்லுங்களேன். நான் 50 கிலோ தாங்க, ஆனா ஸ்டேஜ்ல ஏறினா மட்டும் எப்படித்தான் ஒரு 80 கிலோ வரும்னு தெரியாது. சிரிக்காதீங்க. ஆமா, கோட்டு போட்டிருக்கதே ஸ்டைலுக்கு எல்லாம் நினைச்சிடாதீங்க, அப்படியாவது கொஞ்சம் புசு புசுன்னு தெரியுமே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய வெளிச்சம். அதான் இயேசு சொன்னாரு, நானே மெய்யான ஒளியா. அப்ப அந்த ஒளி இந்த இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா நானும் என்னவாயிட்டேன்? வெளிச்சம் ஆயிட்டேன். இப்ப என் ஹோட்டலுக்கு ஆள் வருமா வராதா? வரும்ல. அப்ப தேவராஜ்யத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்க இந்த சாமு வெளிச்சமா இருந்து வெளியில நடக்கும் போது இந்த வெளிச்சத்தை பார்த்து என் ஓனர் கிட்ட ஒரு 4 பேர் வருவானா மாட்டானா? பக்கத்துல கைய பிடிங்க, அக்கா இருள்ல இருந்தது போதும், உங்க அதிகாரி வெளிச்சமா இருக்கிறதுனால நீங்களும் வெளிச்சமா மாறுங்க. அது சீக்கிரமா மாறுங்க, அது சீக்கிரமா மாறுங்க. ஏன்னா இந்த ஹோட்டலை பத்தின அருமை தெரியாதவன் வெளியில நிறைய பேர் இருக்கான். ராமன் சொல்லுங்களேன். நீங்க நம்ப மாட்டீங்க, முத தலப்பாக்கட்டி பிரியாணியை சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அது டேஸ்ட் தாங்க முடியாம யாருன்னே தெரியாதவன்ட்டெல்லாம் போய் தலப்பாக்கட்டியில சாப்பிடுறா. சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்க நம்மளை ரச்சித்து பாதாளத்தின் வாசல்ல இருந்த சாம தூக்கி எடுத்து அவருடைய வேலைக்கென நிறுத்தி அழகா அந்த லைட்டுக்கு பக்கத்துல இப்படி நிறுத்தி வச்சிருக்காருன்னா இந்த சாம வாயை மூடிக்கிட்டு இருந்தா சும்மா இருக்க முடியுமா? பக்கத்துல கைய பிடிங்க, அக்கா நீங்க சொகுசா இப்படி ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அப்ப வெளியில போய் அந்த வெளிச்சத்தை காட்டுங்க, அந்த வெளிச்சத்தை காட்டுங்க. அந்த வெளிச்சம் ஒரு 10 பேரை இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். மத்தேயுவின் புத்தகம் 5:16. மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இவ்விதமாய்
மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. எதை பார்த்து? நற்கிரியைகளை பார்த்து. பக்கத்துல கைய பிடிங்க. அக்கா, துர்க்கிரியைகள் இல்லை, நற்கிரியைகள். இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி கொலாய் சண்டையில நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா இருக்கலாம். இயேசுவை அறிந்த பின்பு நீங்க தான் பைபிள் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். நீங்க தான் அவங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும். அண்ணாச்சி, நீங்க இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி ஃபுல் டைட்டா இருக்கலாம். இயேசுவை அறிந்ததுக்கு பின்னாடி ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து அவரோட பந்தியில உட்கார வைக்கிற ஒரு மனுஷனா மாத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் பார்க்கறாங்க. வெளியில நம்ம சும்மா உள்ள இருந்து ஆராதிச்சுட்டே இருந்தா வந்துட மாட்டாங்க. அந்த வெளிச்சத்தை ப்ரோமோட் பண்ற சின்ன வெளிச்சம் நானு. நீ தான் ஏன் ஒளி. பக்கத்துல கைய பிடிங்க. அக்கா, நீங்க கருப்போ சிவப்போ வெள்ளையோ எப்படி வேணாலும் இருங்க, ஆனா இயேசு உங்க இருதயத்துக்குள்ள இருந்தா அந்த வெளிச்சம் உங்க மூஞ்சில அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெளிச்சம் உங்க மூஞ்சில அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வரும்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு தான் வந்தேன். அவர் சொன்னாரு, இவ்வளவு நேரம் என்னடா ஏதோ சாக்கடைக்குள்ள கிடக்கிற மாதிரி கிடந்த, பிரசங்கத்துக்கு போறேன்னு மூஞ்சில இப்படி ஒரு வெளிச்சம். ஃபேர் அண்ட் லவ்லி இல்லங்கோ, ஃபேரர் இல்லங்கோ, ஹேண்ட்ஸம் இல்லங்கோ, அவருடைய அழகுங்க, அவருடைய வெளிச்சங்க. இன்னைக்கு உங்க ஒவ்வொரு முகத்திலையும் அது இருக்கணும். நல்லா கையை தட்டி அப்பாக்கு ஒரு மகிமை. நல்ல 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 ஒரு ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது எபேசியர் 5:8, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுமா? வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணுமா? பவுலும் அவருடைய சேவகர்கள் எல்லாம் வழியில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போது பேரொளி வீசுது. அப்ப வேதம் சொல்லுது, அந்த ஒளியை எல்லாரும் கண்டார்கள். யாரு? எல்லோரும் கண்டார்கள். ஆனால் குருடானது யாரு? குருடானது யாரு? அப்ப இயேசுங்கிற வெளிச்சம் எல்லாருக்கும் காமனா அடிக்குதுங்க. ஆனா அதனுடைய தாக்கம் வெகு சிலருக்கு தான் அடிக்குது. ஆமென் சொல்லுகிறேன். இந்த பவுலுக்கு மட்டும் கண்ணு குருடா போகுதுங்க. பக்கத்துல கைய பிடிக்க. வெளிச்சம் வந்த உடனே உங்களோட தாறுமாறா பாக்குற கண்ணு நல்லாயிடுச்சா? தாறுமாறா பேசுறவங்க வாய் நல்லாயிருச்சா? தேவையில்லாத கேட்கிறவங்க காது நல்லாயிருச்சா? There has to be an impact when you see the light of God. ஒரு இம்பாக்ட் இருக்கணும் வாழ்க்கையில. இம்பாக்ட் இல்லாம இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி அயோக்கியனா இருந்தீங்க, இயேசுவை அறிந்த பின்னாடி சின்ன அயோக்கியனா இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பவுலின் வாழ்க்கையிலே தாக்கம் ஏற்பட்டது. அழகா சொல்லுது, அந்த வெளிச்சத்தை எல்லாரும் பார்த்தாங்களாம். இந்த உலகத்துல இயேசு எல்லாருக்கும் தான் ஒளியா வந்தாரு. ஆனா வெகு சிலருக்கு தான் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இன்றைக்கு அப்படி மாற விரும்புறேன், நான் இன்னைக்கு மாற விரும்புறேன், என் ஹோட்டலுக்கு ஆளை சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை தன்னுடைய பையனுக்கு கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணார். அந்த ராஜாவுக்கு 3 பசங்க. எத்தனை பசங்க? ஆமா, 3 பசங்க. அப்போ 3 பசங்களா இருக்கானே, அவனுக்காவது ஒருத்தனுக்கு தானே ராஜ்யம் பாரம் கொடுக்கணும். அப்ப ஏதாவது டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். வச்சு ஒரு எம்டி ரூம் கொடுத்தாரு. இருளான ஒரு எம்டி ரூம் கொடுத்து 3 பசங்கள்கிட்ட சொன்னாரு, எப்பா உங்களுக்கு நான் 10 நாள் டைம் தரேன், இந்த எம்டி ரூமை ஃபில் பண்ணணும். நீங்க எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிப்பா. அப்ப நேரா வந்தார். 10 நாள் முடிஞ்சிச்சு. உடனே மூத்த பையன் வந்தான். மூத்த பையன் பார்த்தா வெறும் மணலா வச்சு அந்த முழு ரூமையும் அடைச்சிருந்தான். அப்பாக்கு பார்த்தோன்னு சரி ஏதோ பையன் பண்ணிருக்கானே அப்படின்னு சந்தோஷம். அடுத்த பையனை கூப்பிட்டாரு. அவன் பார்த்தா வைக்கோலால வச்சு நிரப்பி இருக்கான். சரி பையன் ஏதோ பண்ணிருக்கானே விட்டாரு. 3வது பையனை கூப்பிட்டு ரூமை திறந்தா வெறுமையா இருந்த ரூம் வெறுமையாவே இருக்கு. உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்பா ஏன்பா ஒண்ணுமே சேர்க்கல, உனக்கு தான் 10 நாள் டைம் கொடுத்தனே. அப்பா இருங்கப்பா ரொம்ப பேசாம சொல்லிட்டு நேரா ஒரு தீக்குச்சி எடுத்தான். அப்படி கொளுத்தி
அந்த ரூம்ல அப்படி நடுவுல வச்சான் பாருங்க. அந்த ரூமை சுத்தி இருந்த இருள் எல்லாம் அப்படியே மறைந்து வெளிச்சம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுச்சு. வெளிச்சம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுச்சு. ராமன் சொல்லுங்களேன். வெளியில பல ஜனங்கள் இந்த சென்னை பட்டணத்திலே வெறுமையான இருதயத்தோடு, இருள் நிறைந்த இருதயத்தோடு இருக்கிறார்கள். உங்க இருதயத்துக்குள்ள மணல் மூட்டை இருந்துச்சுன்னா அவன் இருதயத்துக்குள்ள மணல் மூட்டை தான் போகும். உங்க இருதயத்துக்குள்ள வைக்கோல் மூட்டை இருந்துச்சுன்னா அவன் இருதயத்துக்குள்ள. இப்ப பலரும் தங்க மூட்டையை வச்சுக்கிட்டு இயேசு கிட்ட வா தங்கம் தருவாருன்னு சொல்றாங்க. பலர் வெள்ளி மூட்டையை இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில வா இயேசு வந்தா வெள்ளி உனக்கு தருவாரு. இயேசு வெள்ளியும் தரல, தங்கமும் தரல, ஒளியை தந்தாரு. ஒளியை தந்தாரு. அது மரணத்துல இருந்து என்னைய தூக்குச்சியா, பரலோகத்தின் வாசல் எனக்கு திறந்துச்சியா, அந்த வழி எனக்கு காட்டுச்சியா, என் பாவ வாழ்க்கையில இருந்து மாறி நல்ல வாழ்க்கைக்கு என்னைய திருப்புச்சியா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பக்கத்துல கைப்பிடிங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்கள்ல என்ன இருக்கோ அதுதான் வெளியில இருக்கிற எம்டி ரூமுக்கும் போகும். உங்க இருதயத்துக்குள்ள மணல் மூட்டை இருந்தா வெளியில இருக்கிறவன் இருதயத்துக்குள்ள மணல் மூட்டை தான் கொடுப்பீங்க. உங்க இருதயத்துக்குள்ள தங்க மூட்டை இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிறவன் இருதயத்துக்குள்ள தங்க மூட்டை தான் கொடுப்பீங்க. உங்க இருதயத்துக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சுன்னா, கிறிஸ்து என்கிற வெளிச்சம் இருந்துச்சுன்னா, கிறிஸ்து என்கிற மெய் ஜோதி இருந்துச்சுன்னா, கிறிஸ்து என்கிற நீதியின் சூரியன் இருந்தாருன்னா, வெளியில இருக்கிற ஒரு எம்டி ரூமுக்குள்ளேயும் வெளிச்சத்தை புகுத்தி கொண்டே இருப்பீங்க. வெளிச்சத்தை புகுத்தி கொண்டே இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜனம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜனமாய் தேவன் மாற்றுவார். தேவன் மாற்றுவார். அதற்காக தான் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன். அந்த ஒரே காரணத்திற்காக தான் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப என் ஹோட்டலுக்கு ஆள் வருமா வராதா? ஆமா, கூட்டம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அந்த ஹோட்டலுக்கு வர வச்சது சொல்லிருங்களேன். போங்க, இவ்வளவு நேரம் கேட்டீங்க, இப்படி அடிச்சிங்களா பாத்தீங்களா டப்புன்னு. மனம், வாசனை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்க கேட்போம். எபேசியரின் புஸ்தகம் 5:2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். போதும் சிஸ்டர், என்ன வாசனையா? இப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய சுகந்த வாசனையா இருப்பதினாலே அவரை அதிகாரியாய் வைத்திருக்கிற நானும் சுகந்த வாசனை. வெளியில போடுற சென்ட் இல்லங்கோ, வேர்வனாத்த இல்லங்கோ, அவருடைய சுகந்த வாசனை. அவருடைய சுகந்த வாசனை. சுகந்த வாசனை எதுல இருந்து வரும்னா, இந்த சரீரத்துல இருந்தோ இந்த ட்ரெஸ்ல இருந்தோ வராது. உள்ளான மனுஷன்ல இருந்து தான் அந்த சுகந்த வாசனை வரும். பக்கத்துல கைய பிடிங்க. அக்கா, உங்க உள்ளான மனுஷன் மணக்குறானா நாடுறானா? ஆஹா, அருமை. நிறைய பேருக்கு மணக்குறீங்க, தெரியுதுங்க, எல்லாரும் மணக்குறீங்க. உங்க உள்ளான மனுஷன் சுகந்த வாசனை உள்ளான மனுஷனுக்கு உள்ளது. வெளியில என்னதான் சென்ட் போடலாம், என்னதான் போட்டாலும் உள்ளான மனுஷனை தான் வெளியில இருக்கவேன் பார்ப்பான். அந்த ஹோட்டலுக்கு ஆள் வரணும்னா உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ்ல உள்ள வாசனை தான் வேலை செய்யும். நம்ம வெளியில போய் என்னதான் வெள்ளை கலர்ல பேண்ட், வெள்ளை கலர் சட்டை போட்டு வெளியில போய் நின்றுட்டு அல்லேலூயா துதி மாகி மைன்னு பாட்டு பாடினாலும் சரி, அவனுக்கு தெரியும், இவன் அங்க பாத்துக்கிட்டு இருந்தோமே அந்த தியேட்டர் ஓரத்துல விசிலடிச்சுட்டு இருந்தவங்க தானே. உள்ளார்ந்த மனுஷன் சுகந்த வாசனை அவங்க பார்க்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உடனே ஏசாட்ட எப்பா போய் அடிச்சு நல்லா சாப்பாடு எடுத்துட்டு வாப்பா, அப்பா உன்னைய பிளஸ் பண்ண போறேன். சரி, இதை யாக்கோபு கேட்டுட்டு அவர் தெளிவானவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஏசாவோட சென்ட் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, அடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த வசனம் சொல்லுது அழகா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:27 வீட்டுல போய் படிங்க. ஈசாக்கு யாக்கோபின் வஸ்திரங்களை மோர்ந்து மோர்ந்து பார்த்தானா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு வாசனை உண்டு. ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு வாசனை உண்டு. தான் சொந்த பெத்த பையனுக்கே ஒரு தனி வாசனைய அப்பா கண்டுபிடிப்பாருன்னா, கிறிஸ்து சொல்றாரு, நான் சுகந்த வாசனை, என்னைய உன் அதிகாரியா வச்சிருக்கிறதுனால என் வாசனை உனக்கு இருக்கு. ராமன் சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறோங்க ஜனங்கள் நம்மளை கண்டுக்கவே இல்லை, நம்ம அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா இருந்தா ஜாலியா எடுத்துட்டு போயிடுவானுங்கன்னு. அவங்க ரொம்ப தெளிவானவனுங்க, அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்கங்கோ. மோர்ந்து பார்ப்பாங்க. பக்கத்துல கைய பிடிங்க. உங்களை மோர்ந்து பார்ப்பாங்க, உங்களை மோந்து பார்ப்பாங்க. இந்த பணம் படைத்தவர்கள், வேற நடிகர்கள் நடிகைகள்லாம் எங்க போய் என்ன பண்ணாலும் உடனே நியூஸ் வந்துடும். பார்த்திருக்கீங்களா? ஏன்? அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, செலிபிரிட்டி. அவங்களுக்கு பேரு என்னது?
உடனே அவங்க என்ன செஞ்சாலும், ஏன் அவங்க செய்யாத தப்பையா நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும் அதே தான் செய்யறாங்க, அதே காரியங்கள் தான் உலகத்துல நடக்குது. ஆனா அவங்க செஞ்சா மட்டும் அடுத்த நிமிஷம் ஃபிளாஷ் நியூஸ் ஆயிடுது. காரணம் செலிபிரிட்டி. சாதாரண புகழையும் சாதாரண பணத்தையும் சாதாரண அழகையும், இந்த சுருங்கி போற அழகையும் மண்ணுக்கடியில போனா மக்கி போற அந்த சரீரத்தையும் வச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் பின்னாடியே இவ்வளவு கேமரா சுத்துமுன்னா, அண்ட சராசரங்களையும் படைத்த அகில தேவனாகிய என் கர்த்தராகிய இயேசுவை சுகந்த வாசனையாய் என் இருதயத்திற்குள்ளே வைத்துட்டு திரியிறேனே, என்னைய மோந்து பாப்பானா பார்க்க மாட்டானா? என்னை மோந்து பாப்பானா பார்க்க மாட்டானா? வாலிப புள்ள, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, என்ன வேணாலும் பண்ணலாம்யா. வெளியில இருக்கவே மோந்து பாப்பான், வெளியில இருக்கவே மோந்து பாப்பான், வெளியில இருக்க நம்ம வெளியில என்ன வேணாலும் வேஷம் போடலாம். அப்படிங்களாம் இப்படிங்களாம் டாவுடுங்களாம் பிரசங்கெல்லாம் தாராளமா பண்ணலாம். என்னையும் சேர்த்தா சொல்றேன். உள்ள இருக்கிற வாசனைய மோர்ந்து பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற நம்ம வாலிப பசங்களுக்கு என்னன்னா, நம்மளை யாரையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அது காரணம் சில மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லப்படுகிற சில கருவிகள். நீங்க யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ண தெரியல. உங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும்னு ஒரு தவறான போதனையை உள்ள திணிக்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:15. நல்லவனுக்கு மட்டும் இல்ல, சபையில உள்ளவனுக்கு மட்டும் ஆக்ஷன் இல்ல, கெட்டு போய்கிட்டு இருக்கவனுக்கும் தான். ராமன் சொல்லுங்களேன். அவன் மேலையும் அவனுக்கு முன்னாடியும் நற்கந்தமாய் இருக்கணுமா? வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 4. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் ஸ்லோவா படிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷரும் மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். சொல்லிருங்களேன். பக்கத்துல கைய பிடிங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்ல, உங்க வைஃபுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா மனுஷரின் மனசாட்சிக்கு முன்பும் நாங்கள் உத்தமர்கள் என்று. இயேசுவோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா? காலரை தூக்கிட்டு நடங்கிறாரு. ராமன் சொல்லுங்களேன். கெத்தா நட. இப்படி கெத்தா நட. ஏன் தலை குனிஞ்சு நடக்கிற? பாவத்தினால ஏன் கூனி குறுகி போற? கெத்தா நட, தலை நிமிர்ந்து நட. எல்லா மனுஷரின் மனசாட்சிக்கு முன்பாக எங்களை உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்ப இந்த வாசனையை பார்த்தவன் ஹோட்டலுக்கு வருவானா மாட்டானா? பக்கத்துல கைய பிடிங்க. வருவானா மாட்டானா? ஹோட்டல் இவ்வளவு டல்லா இருந்தா யாரும் வரவே மாட்டாங்க. சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். வருவாங்க. ஆமென். அதுக்கு அடுத்து 3வது காரியம் எது அந்த ஹோட்டலுக்கு இழுத்துட்டு வந்துச்சு? சாப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது ஜீவ அப்பம். யாரு ஜீவ அப்பமா? இயேசு. இன்னைக்கு இந்த வார்த்தையில நாம வச்சிருக்கிறோம், இந்த வார்த்தையை படிக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை ஏன் ஜீவனே இல்லாம கிரியை செய்யாம இருக்கு? காரணம், கிறிஸ்து என் வாழ்க்கையில அதிகாரியா இல்லாத ஒரே காரணத்தினால இந்த அப்பத்துக்குள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்ல. என்னதான் மனப்பாட வசனம் சொல்லி சத்துருவே உன்னை கட்டுகிறேன், என்ன அவன் சொல்லுவான், நான் உன்னை சூப்பரா கட்டியிருக்கேனே, அப்புறம் என்ன? ஐயா நீ பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்கா? ஐயா அக்கா நீ பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்காக்கா? ஜீவ அப்பம் இருதயத்துக்குள்ள இருந்தா தான் நீ கையில வச்சிருக்கிற அப்பமும் ஜீவனா போகும். சொல்லிருங்களா? இயேசு தம்முடைய சீஷர்களோட பேசிட்டு அப்பத்தை பிட்டார். உள்ள கண்கள் திறக்கப்பட்டது. ஜீவன் இல்லாத அப்பத்தை இந்த வேதம் இருக்கே, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வேதம் இருக்கே, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் உண்மை. ஆனா இது எல்லாரும் பேசினா ஒன்னும் பவர்ஃபுல் ஆயிராது. சொல்லுங்க, கரெக்ட் தானே? இது எல்லாரும் பேசினா, ஜீவன் உள்ள ஆண்டவர் உள்ள இருந்து இத பேசினா அதுக்கு பவர் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைய பிடிங்க. வெறுமையான வெண்கலம் போல இருக்காம
ஜீவனுள்ள அப்பத்தை உள்ள வச்சு அதுக்கப்புறம் அந்த பைபிள் எப்படி ஓபன் பண்ணி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சந்தோஷமா இருக்கீங்களா? ராமன் சொல்லுங்களேன். சிலவங்க சொல்லுவாங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல தானே இருக்கு, அதனால நாங்க வாயில சொன்னாலே போதும் எல்லாம் நல்லா நடக்கும். மன்னிச்சுக்கங்க, என் மதுரை ஸ்லாங்குங்க. மரணமும் மரணத்தை பிறப்பிக்கிறதுக்கு ஆவி அவசியம் கிடையாது, ஆனா ஜீவனை பிறப்பிக்கிறதுக்கு ஆவி வேணும். ராமன் சொல்லுங்களேன். மரண வார்த்தை இந்த உலகத்துல இருக்கிற எவன் வேணாலும் பேசலாம். ஜீவ வார்த்தைய பேசணும்னா ஜீவனுள்ள ஆண்டவர் உள்ள வாசம் பண்ணணும். ராமன் சொல்லிருங்களா. பக்கத்துல கைய பிடிங்க. அக்கா, நீங்க ஜீவனுள்ள ஆண்டவர் உள்ள வச்சிருக்கீங்களா? ஜீவனுள்ள ஆண்டவர் உள்ள வச்சிருக்கீங்களா? யா, நீங்க வச்சிருக்கீங்க, உங்க முகத்திலே தெரியுது. ஆமா, எல்லாரும் வச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 5000 பேரையும் தேவன் வனாந்தரத்துல போஷித்தது தான். நான் நினைச்சு பார்ப்பேன், ஒருத்தர் 5000 புருஷர்கள் மட்டும், அப்போ பிள்ளைங்க மனைவி குழந்தைங்க எல்லாம் பார்த்தா 10,000 வச்சுக்கோமே கணக்கு. ஒருத்தருக்கும் ஒரு வயிறு கெப்பாசிட்டி. என்னது? ஒருத்தன் 20 சப்பாத்தி திங்கிற ஆள் இருக்கும், ஒருத்தர் 2 சப்பாத்தி திம்பான், ஒருத்தர் 3 சப்பாத்தி திம்பான். ஆனா ஜீவ அப்பா அதை உடைச்ச உடனே எல்லாருடைய வயிறும் நிரம்பத்தக்கதாய். உன் தேவை என்னன்னு அப்பாக்கு தெரியும். மேட்ரு என்னன்னா ஜீவ அப்பா அதை உடைக்கிறாருன்னு தான் மேட்ரு. ராமன் சொல்லுங்களேன். இப்ப நம்ம தேவை எல்லாருக்கும் தெரியுங்க. நான் எப்பயுமே இந்த ப்ராஸ்பெரிட்டியை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேச மாட்டேன். ஏன்னு சொன்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டேன்னா என் உலக வாழ்க்கையை அப்பா பார்த்துப்பாரு. அதுல ரொம்ப நம்பிக்கை உள்ளவன் நான். ராமன் சொல்லுங்களேன். என் ஆவிக்குரிய சரீரத்தை நான் கரைப்படாம பார்த்துக்கிட்டேன்னா என் உலகத்துல வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் சும்மா குப்பை மாதிரி வந்து காலில் விழும். ராமன் சொல்லுங்களேன். அதை தேடி நான் போக வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லாதடா, நானே கடன் பிரச்சனையில இருக்கேன்டா? எங்க வயிறு கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல அற்புதம் செய்யக்கூடிய ஜீவ அப்ப இருக்கும் போது நம்ம வாழ்க்கை கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? நல்ல அப்பாக்கு கையை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துறோம். நல்ல 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 ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சேர்ந்து பாடலாமா? உம்வல்ல செயல்கள் நினைத்து. பியூட்டி. ஆமென். உம்வல்ல செயல்கள். ஓ நல்லவரே, நன்மை செய்கிறவர் நம்ம அப்பா. நல்லவர், நன்மை. நன்றி நன்றி. அடைக்கலமே அடைக்கலமே. ஓ அதிசயம். சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ராஜா. ஓ ஆராதனை. அடைக்கலமே அடைக்கல. ஓ அதிசயம். ஆராதனை ஹல்லேலூயா. சத்தமா சொல்லிருங்களா ஹல்லேலூயா. இப்ப நம்மள புதிதாக்கியாச்சு. இப்ப அடுத்து என்ன வாக்க போறாரு? கூர்மையாக்க போகிறார். ராமன் சொல். பக்கத்துல கைய பிடிங்க. அக்கா, கூர்மையாக்க போறாரு. உங்களை கூர்மையாக்க போறாரு. இது வரைக்கும் துரு பிடிச்சிருந்த எல்லா இரும்பு கம்பிகளும் துரு எல்லாத்தையும் எடுத்து சும்மா புதுசா பலன்னு நல்ல ஷார்ப்பா உங்களை கூர்மையாக்க போறாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை கூர்மையாக்க வேண்டும் என்று சொன்னா முதல்ல நாம சோதிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன தம்பி சோதனைக்கு வர? சோதனை நல்லதுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன். பக்கத்துல சத்தமா சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன். நல்ல ஒரு 2 பேருக்கு காதுல கேட்கணும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா பாக்கியவா. வாசிக்க கேட்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 31:22.
என்னாகமம் 31:22. அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் பொன், வெள்ளி வெள்ளி, வெண்கலம் வெண்கலம், இரும்பு இரும்பு, தகரம் தகரம், ஈயம் ஈயம் ஆகிய ஆகியவைகள் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய. சத்தமா சொல்லுங்க. அப்ப தெய்வம் ஒரு மனுஷனை கூர்மையாக்கணும்னா சோதனையை ஜெயிக்கிற மனுஷனை அவர் கூர்மையாக்குறார். அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய. சும்மா நிக்கணும், எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும். எப்படி? எவ்வளவு அடிச்சாலும் உன்னைய கூர்மையாக்குவாரையா. எவ்வளவு அடிக்கிறாருன்னு நினைக்க மேட்டரே இல்ல. How many times he ran down us, it doesn't matter. How he sharpen us, that does matter. எப்படி நம்மளை கூர்மையாக்குறாரு அதுதான் மேட்டர். ராமன் சொல்லுங்களேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு போதனை இருக்கு. என்னன்னா, சோதனைகளை நாம சகிக்க வேண்டாம், அந்த சூழ்நிலைகளை நாம மாற்றிக்கொள்ளலாம். என்னவா? சோதனைய சகிக்க மாட்டாங்களாமா, வாயிலேயே பேசி சூழ்நிலைகளை, ஆமா வாயிலே பேசி, வாயிலே வட சுட்டு சூழ்நிலைகளை. பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு நடத்தப்பட்டார். 40 நாள் காலையும் மாலையும் சாப்பிடாம இருந்தார். எண்ட் ஆஃப் த ஃபாஸ்டிங் வாட் ஹேப்பன்? அவருக்கு பசி எடுத்துச்சு. சரியா? உடனே பிசாசு வரார். வந்துட்டு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளுக்கு, if you are a son of God, then command the stones to become bread. இந்த கல்லுக்கு அது எப்படி இன்சிஸ்ட் பண்றான் பாருங்க. அதான் மேட்ரு. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இன்னைக்கு அதே தான் நம்ம ஆளுகளும். நாங்க இயேசுவோட புள்ள, அதனால நாங்க இந்த பசி இந்த சூழ்நிலையெல்லாம் வாயிலேயே மாத்திருவோம். வாயிலேயே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க, வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனது யாரு? சத்தமா சத்தமா பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு பசியில இருந்ததுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க. அதுவும் வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனவர் ஆவியானவர். அப்ப இயேசு பசியில இருந்ததுக்கு காரணம் யாரு? ஆனா அங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? இந்த சோதனையை இயேசு தாண்டி வந்துட்டா, எண்ட் ஆஃப் த சோதனையில தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்துரு உன்னைய கூர்மையாக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் நீ இந்த சோதனையில இருக்க வேண்டாம், உன் சூழ்நிலைய மாத்துறதுக்கு வாயில சும்மா வாய்ஜாலம் பேசுங்கிறான். பக்கத்துல கைய பிடிங்க. அக்கா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அண்ணன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனுடைய முடிவுல தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். அதனுடைய முடிவு மகிமையா இருக்கும். உன்னோட ஊழியம் வளர்ந்துரும். நீ முன்னிருந்த நிலைமையில இருக்கவே மாட்ட. நீ ஒரு வீட்டுக்குள்ள போனாலே ஆசீர்வாதம் உன் கூடயே வரும். பிசாசு உன்னை கண்டு நடுங்குவான். உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகும். ஆமென் சொல்லுங்களேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை யார் மேற்கொள்ளுவா? எப்படி மேற்கொள்வாங்க? வாசிக்க கேட்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10. தானியேல் 6:9-10. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தபோது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அறிந்தபோது. அடுத்து படிங்க. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே மாடிக்கு போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஜன்னல திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடி, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. போதும், எழுதுனது போதும். எல்லாம் சத்தமா. முன் செய்து வந்தபடியே. தரியு ராஜா ஒரு சட்டம் போட்டார், என்னைய தவிர யாரையும் கும்பிடக்கூடாதுறான்னு. இத கேட்ட பிறவே, பக்கத்துல கையை பிடிங்க, இத கேட்ட பிறவே, சோதனைக்காரன் தலையெடுத்த பிறவே, இனி இந்த தேசத்துல ஆராதிக்க கூடாதுங்கிற சட்டம் வந்த பிறவே, அந்த மதமாற்ற சட்டம்லாம் வந்த பிறவே, தானியேலோ வென்றால் மாடிக்கு போய் ஜன்னலை திறந்து வச்சு முன் செய்து வந்தபடியே.
நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், கட்டுடைக்கும் ஜெபம், கட்ட வேல்க்கும் ஜெபம், டுனாமிஸ் வெட்டித்து சிதறும் ஜெபம், ரிவைவல் மீட்டிங், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் போட்டு குலையா கொள்றது. ஸ்பெஷல் மீட்டிங்ல பவர் இல்ல, ஸ்பெஷல் பிரேயர்ல பவர் இல்ல, ரெகுலர் பிரேயர்ல தான் பவர். ராமன் சொல்லுங்களேன். முன் செய்து வந்தபடியே, பிரச்சனை வந்த உடனே அப்பா சமூகத்துக்கு போற கூட்டம் இல்லைங்க, முன் செய்து வந்தபடியே. பக்கத்துல கைய பிடிங்க. முன் செய்து வந்தபடியே ஜெபிங்க, முன் செய்து வந்தபடியே ஜெபிங்க. சோதனை வரும்பொழுதும் ஜெபிங்க, சோதனை இல்லாத போதும் ஜெபிங்க. ஆசீர்வாதம் இருக்கும் போதும் ஜெபிங்க, ஆசீர்வாதம் போகும் போதும் ஜெபிங்க. சோதனைக்காரன் வரும்போதும் ஜெபிங்க, சோதனைக்காரன் போன பிறகும் ஜெபிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னைய தேவன் சிங்க கெபிக்கு தப்புவிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல ரெண்டு கரத்தையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. தானியேலோட இருந்த தெய்வம் நம்மளோட இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். நான் அப்படித்தாங்க 50 கிலோ தான் நான் சொல்றேன்ல, ஸ்டேஜுக்கு என்ன மாறிடுவேன். அல்லேலூயா. தானியேலோட இருந்த தெய்வம் என் கூட இருக்காரு. இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் என் கூட இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முன் செய்து வந்தபடியே. ஆமா, சில வீட்டில் பார்ப்போம், அம்மாமாரு பிள்ளைகளை கேட்பாங்க, ஏ பைபிள் படிச்சியாடி? ஆனா பிள்ளை திருப்பி கேட்கும், நீ படிச்சியாடி? அப்பா சொல்லுவாரு, சர்ச்சுக்கு போனியாடா? பையன் சொல்லுவான், நீ போனியாடா? முதல்ல முன் செய்து வந்தபடியே, முன் செய்து வந்தபடியே இடைவிடாமல் செபிங்க, இடைவிடாமல் செவிங்க. அவர் சிங்க கெபிக்கு உங்களை தப்பு வைப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லிருக்கல. அதான் நம்ம ஆளுக்கு தாவீது சொல்றாரு, நிலைவரமான ஆவிய. சும்மா ஒரு நாள் இல்லப்பா, 2 நாள் இல்லப்பா, 3 நாள் இல்லப்பா, எப்பயும்பா உங்களோட சமூகத்திலே இருக்கேன்ப்பா. அதை மட்டும் எடுத்துடாதீங்க, அந்த பரிசுத்த ஆவியை மட்டும், அந்த நிலைவரமான ஆவிய என்கிட்ட கொடுங்க. நான் சொல்றேங்க, ஸ்பெஷல் ப்ரேயர்ல ஒண்ணுமே கிடையாது. நான் சீரியஸா சொல்றேன். ஸ்பெஷல் மீட்டிங்ல என்ன இருக்குன்னா, நம்மளோட ஆத்மா கொஞ்சம் சொங்கி போயிருக்கும் தெரியுமா, சோர்வா போயிருக்கும் தெரியுமா, அதை அப்படி தட்டி விடுறதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் மீட்டிங், ஸ்பெஷல் ப்ரேயர் எல்லாம். ஆனா அன்றாட ஜீவியத்தில் ஜெயம் கொள்ளணும்னா ரெகுலர் ப்ரேயர் தான், ரெகுலர் ப்ரேயர் தான். தானியேலுக்கு தெரியாது நமக்கு சிங்கக்கபி வரப்போகுதுன்னு, இருந்தும் ஜெபிச்சான். சிங்கக்கபி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் ஜெபிச்சான். அதுதான் அவனை விடுவிச்சுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோதனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஜெபிக்காதீங்க, சோதனை வர்றதுக்கு முன்னாடியே ஜெபிக்க ஆரம்பிங்க. Prevention is better than cure. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ரெகுலர் ப்ரேயர் நம்ம வளர்ச்சியையும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போகும். நம்மளுடைய வளர்ச்சியை, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, இந்த ஆத்மா நம்ம குழந்தையா இருந்து வளர்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஆவி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நாளா நிமிந்து அப்படி நின்றோம். அடிச்சாலும் சரி, புடிச்சாலும் சரி, சிங்க கெபினாலும் சரி, எந்த கெபியா இருந்தாலும் சரி, அவரு கை பாத்துருவோம்யா. நான் எப்பயுமே வேதத்தை படிக்கும் போது ரொம்ப ரசிச்சு படிப்பேன், ரொம்ப நேரம் செலவு பண்ணுவேன் வேதம் படிக்கிறதுக்கும். படிச்சுட்டு அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப இமேஜினேட்டிவா திங்க் பண்ணுவேன். நான் அங்க உள்ள இருந்தா எப்படி இருக்கும். அப்போ இப்போ நம்மளால தானியேலை தூக்கி சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க. போட்ட உடனே 3 சிங்கம் உள்ள இருக்குன்னு வச்சுப்போமே, ஃபேமிலியா. அப்பா சிங்கம், ஒரு அம்மா சிங்கம், ஒரு குட்டி சிங்கம். அப்போ நம்மால் உள்ள போன உடனே குட்டி சிங்கம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லுது, அப்பா அப்பா, நெய்யும் பருப்புமா தின்னவன் ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், அவனை எனக்கு அடிச்சு கொடுங்க. உடனே அப்பா சிங்கம் சொல்லுது, அட லூசு பயமவனே, உங்க அப்ப நானு சர்க்கஸ் சிங்கம்டா, அவங்க அப்ப யூதராஜ சிங்கம்டா, போட்டுருவான்டா நம்மள. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. நாம அவருடைய பிள்ளைகள். பாடலாமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில். 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள். இப்ப அந்த அதே ராஜா தான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்றாரு. படிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், எங்கும் உள்ளவர் யாவருக்கும், தானியேலின் தேவனுக்கு முன்பாக, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று, நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, நம்மை கூர்மையாக்குவதற்கு எதற்கு? தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த. இப்ப சொல்லுங்க, பக்கத்துல கைய பிடிச்சு, நீங்க கூர்மையாக்கப்படுகிறதுக்கு காரணம் தக்காளி வெட்டுறதுக்கோ கத்திரிக்காய் வெட்டுறதுக்கோ இல்ல,
தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, அவருடைய மகிமைக்காக வாழ, உன்னை கொண்டு எழுப்புதலை இந்த தேசத்திலே கொடுக்க தேவன் இன்று உன்னை கூர்மையாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா. இரண்டாவது யாரை அவர் கூர்மையாக்குவார்? வாசிக்க கேட்போம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்போதும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. இந்த காரியத்தை குறித்து நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜாங்க, நம்ம தேச தலைவர்கள் மாதிரி பெரிய ராஜா, எல்லாரையும் பார்த்து பயமுறுத்துற ராஜா. அவரு கிட்ட அந்த 3 பசங்க என்ன மாதிரி சின்ன பசங்க சொல்றாங்க, உமக்கு உத்தரவு சொல்ல there's no need for us to answer you. உனக்கு ஆன்சர் பண்ண பக்கத்துல கைய பிடிங்க. தைரியம் அதுதான் வேணும். அடுத்து ஒரு வசனம் தான் பியூட்டியே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், இப்ப டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்றாங்க, எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உமக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், எல்லாரும் சத்தமா இந்த வார்த்தை எல்லாருடைய வாயும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. விடுவிக்காமல் போனாலும், அடுத்து நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அவர் எங்களை காப்பாத்துவாருப்பா, அது எங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் நம்பிக்கை. அவர் என்னை காப்பாத்துவார், அது என்னுடைய நம்பிக்கை. காப்பாற்றா விட்டாலும் அவர் மேலதான் பற்றுதலா இருப்பேன், அது வைராக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்வேன், என் தேவைகள், என் திட்டம், என் சித்தம், என்னுடைய தேவைகளை தேவனிடத்துல கொண்டு போறேன்னா அதுக்கு பேரு நம்பிக்கை. என்னது? அவருடைய திட்டம், அவருடைய செயல்பாடு, அவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு நான் வெயிட் பண்ணேன்னா அது வைராக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நடக்காத பொழுது நம்பிக்கை உடைஞ்சிரும். ஆனா வைராக்கியம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கொம்பனே முன்னாடி நின்னாலும் சரி, இந்த பொம்மையை நாங்க கும்பிட மாட்டோம், இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நாங்க பணிந்து நிக்க மாட்டோம். காரணம், நான் என் தேவன் மேல நம்பிக்கை வைக்கல, வைராக்கியம் வச்சிருக்கேன். ராமன் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. எனக்கு அடிக்கடி நான் அதில் ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்பேன். நம்பிக்கை என்ன? நம்பிக்கை எல்லாரும் நம்பிக்கை, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, விசுவாச வாயிலே விசுவாசத்துல சொல்லுங்க. எல்லாம் என்ன ஆண்டவரே இது? இப்ப வைராக்கியத்துக்கும் விசுவாசத்துக்கு என்ன ஆண்டவரே? ஐயா, இந்த கண்ணு முன்னாடி பாக்குறது எல்லாம் இப்ப தங்கம், வெள்ளி, காரு, பங்களா, இதோடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு தெரியும். இது எனக்கு வந்துச்சுன்னா என்னன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்ச ஒரு விஷயத்த தேவனிடத்துல போய் கேட்கறதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா தங்கம் வந்தா நான் பணக்காரனாவேன், வெள்ளி வந்தா பணக்காரனாவேன், வீடு வந்தா செழிப்பா இருப்பேன், ஒரு 4 பேர்கிட்ட பந்தாவா நடக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப நான் அதை தேவன் சமூகத்துக்கு கொண்டு போனா அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல, ஆசை. என்னது? அதுவே நான் பார்க்காத ஒரு இடம் இருக்கு, பரலோக ராஜ்யம். நான் பார்க்காத ஒரு பூமியா, நான் பார்க்கவே இல்லை. ஆனா இயேசு சொன்னாரு, அது ரொம்ப அழகானது, நான் உனக்கு தருவேன், அதை நான் உனக்கு தருவேன். அதை நம்புறேன். பாத்தீங்களா? நான் பார்க்காத ஒரு விஷயத்த, அதுக்கு பேர் தான் வைராக்கியமான வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ராஜா என்ன பண்ணாரு, ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, உங்களுக்கு ஒரு மலை நாட்டை நான் கொடுக்க போறேன், அந்த மலை நாட்டை தோண்டினீங்கன்னா உள்ள ஃபுல்லா தங்கமும் வெள்ளி வைரம் வைடூரியங்களா இருக்குங்க, ஆனா அதோட விலை 1000 பொற்காசு. என்னது? இத ஊருக்குள்ள எல்லாம் தம்பட்டை அடிச்சு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் வாங்கி கேட்கறாங்க. கேட்ட உடனே எல்லாரும் சொல்றாங்க, ராஜாக்கு ஏதோ கஷ்டம் போல, நம்ம கிட்ட மிளகா அரைக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. ஆனா ராமசாமின்னு ஒரு விவசாயி, யாரு? ஆமா, அங்க வந்து ராபர்ட்டும் ராஜேஷும் வரமாட்டாங்க, ராமசாமி தான் வராங்க. ராமசாமிங்கிற விவசாயி மட்டும் அதை நம்புனா. அப்படியே நம்புனா என்னன்னா, ராஜா பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஒருவேளை இருக்கும். ஆனா 1000 பொற்காசுக்கு நம்ம என்னையா பண்றது?
சரி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, 1000 பொற்காசை கஷ்டப்பட்டு பண்ணிடணும். அவன் விவசாயியா இருந்தனால மாடை விற்றான், கொஞ்சம் காசு வந்துச்சு. அந்த 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 எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விற்றான், கொஞ்சம் காசு வந்துச்சு. கடைசியில் வீட்டில் இருக்கிற குண்டா சட்டி எல்லாத்தையும் எடுத்து போய் விற்றான், அதில் கொஞ்சம் காசு வந்துச்சு. அதுக்கப்புறம் மனைவியோட தங்க நகை ஜுவல்ஸ் கில்ஸ் எல்லாத்தையும் விற்று, ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் விற்று எல்லாம் ஆண்டியா போய் கடைசியில் கோமணத்தோடு நின்றுட்டு இருக்காரு சாரு. ஆனால் கையில் என்ன இருக்கு? 1000 பொற்காசு வந்துருச்சு. கோமணத்தோட நேரம் ஓடுறாரு எங்க? அரண்மனைக்கு. ஓடி போய், ராஜா ராஜா ராஜா, நான் 1000 பொற்காசை கஷ்டப்பட்டு சேர்த்துட்டேன், இந்தாங்க அதை பிடிங்க, எனக்கு அந்த மலை நாட்டை கொடுங்க. உடனே ராஜா என்ன பண்ணார்? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முத்திரையை மோதிரத்தை வச்சு ஒரு பட்டாவை ரெடி பண்ணி கொடுத்துட்டார். இவன் வேகமாக போனான். எல்லாம் தான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வித்துட்டானே. பக்கத்தில் ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு அந்த அது என்ன சொல்லுவாங்க, கடப்பாறை, அதை எடுத்துட்டு போய் தோன்றான். ஒன்றும் வரல. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வந்துருச்சு? தங்கமோ வைரமோ வைடூரியமோ. இயேசு சொன்னாரு, பரலோக ராஜ்யம் பூமியில புதைக்கப்பட்டு இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை நான் பார்க்கலங்க, அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா என் ஆண்டவர் என்கிட்ட கேட்டது, 1000 பொற்காசுக்கு பதிலா உன் பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருப்பா. உன் பரிசுத்தத்தை மட்டும் என்கிட்ட கூட, அந்த பரலோகத்தை உன்கிட்ட கொடுத்துறேன். அந்த வைராக்கியத்துல தான் சாம் ஓடுறேன். பக்கத்துல கைய பிடிங்க. அந்த வைராக்கியத்துல தான் நீங்களும் ஓடணும். அந்த வைராக்கியத்துல தான் ஓடணும். மண்ணுக்கடியில மக்கி போற காரியத்துக்கு இல்ல, மக்காத தேவராஜ்யத்துக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைய பிடிங்க. வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷனே உன்னைதான் கூர்மையாக்குவார். உன்னை கொண்டுதான் அற்புதங்களை நடப்பிப்பாரு. உன்னை கொண்டுதான் அதிசயங்களை செய்வாரு. ஒரு ஹல்லேலூயா. படிப்போமே தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர்கள் எப்படி உயர்த்தப்பட்டார்கள்? அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருங்க இந்த வார்த்தையை சொல்றது? வேற ராஜாங்க. யாருக்கு ஸ்தோத்திரம்? உன்னைய கூர்மையாக்குறது வெளியில இருக்கிற புறஜாதி நம்மளுடைய தேவனை பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அந்த தேவனுக்கு மகிமை. அந்த ராஜலட்சுமி அக்கா கும்பிடுற அந்த தேவனுக்கு மகிமை. எஸ்தர் அக்கா மாதிரி இருக்காதீங்க. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்களை எதுக்கு கூர்மையாக்குறாரு தெய்வம்? தேவன் மகிமைப்படணும், எழுப்புதல் உண்டாகணும், உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் இந்த பூமியில நடக்கணும். உன்னை வச்சுதான் அதை நான் செய்யணும்னு விரும்புறேன். ஆனா நீ மழுங்கா இருந்தனா நான் என்னப்பா செய்யறது? கூர்மையாக்கப்படு. God is speaking to someone. I don't know whom to. உன்னை கூர்மையாக்கு. போதும், நீ மழுங்கி இருந்ததெல்லாம் போதும். உன் கிருபை மழுங்கி போனது, ஆதியில இருந்த அன்பெல்லாம் விட்டு, அதெல்லாம் என்னையா நீ எப்படி இருந்த தெரியுமா? சொல்லின்னு சொல்லிச்ச. இப்ப என்னாச்சு? பரவாயில்ல, உன்னை நான் கூர்மையாக்க விரும்புறேன். என் மேல வைராக்கியம் வச்சிருக்கல, உன்னை கூர்மையாக்குவேன். கண்டிப்பா ஆக்குவேன். உன்னை கொண்டு இந்த சபையை இன்னொரு 4 மடங்கு ஆக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்ல விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, உன்னை கொண்டு தேவன் பாகால்களின் பலிபீடத்தை இடிப்பார். உன்னை கொண்டு செங்கடல்களை பிளப்பார். உன்னை கொண்டு எரிகோக்களை நொறுக்குவார். ஒரு ஹல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷன். பொம்பல்ல செயல்கள் நினைத்து உள்ளவே. அருமை அருமை. பொம்பல்ல செயல்கள் நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:7. யாரை அவர் கூர்மையாக்குவார்? ஆதியாகமம் 39:7. எங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:7. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி, போத்திபாரின் மனைவி, யோசேப்பின் மேல் கண் போட்டு. ஆமாங்க, பாவம், அவர் சின்ன பையனா இருந்திருப்பாரு. இந்த கிழவி அக்காக்கு சும்மா இருக்க முடியல போல.
கண்ணு போட்டுருச்சு. சத்தியமா இங்க இருக்கிற யாரையும் சொல்லலைங்க நானு. நீங்கெல்லாம் குமார், எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற கிழவன் கிழவிகள் எல்லாம் வாலிபர்கள், பரிசுத்தாவியை பெறாத வாலிபர்கள் எல்லாம் கிழவன் கிழவிகள் அப்படிப்பாங்க. அப்ப இங்க எத்தனை வாலிபர்கள் இருக்கீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்பா எப்படி வருது பாருப்ப, ஒரு அல்லேலூயா. அவன் மேல் கண் போட்டால் பாவத்திற்கு ஓடுகிற ஒருவனை தேவன் கூர்மையாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளா இருந்திருப்பார் போல. அவன் கையை பிடிச்சி அந்த கிழவி இழுத்துருக்கா. சாதாரணப்பட்ட கிழவியா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அப்பயாவது இந்த யோசேப்பு அண்ணன் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரே கிழவிதான். இப்ப பல கிழவி இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, சோஷியல் நெட்வொர்க் இருக்கு, தேவையில்லாத ட்ரிங் இருக்கு, போன் கால்ஸ் எல்லாம் இருக்கியா? அது எல்லாம் கிழவி லிஸ்ட்ல உள்ளதுதான். யோசேப்பு அண்ணாச்சியாவது ஒரு அக்கா தான் இழுத்தா, உன்னைய இழுக்கிறதுக்கு பலசு இருக்கு. ராமன் சொல்லுங்களேன், கவனமா இருங்க, கவனமா இருங்க. தங்கச்சி பொய்யா சொல்லுவேன் அவன்கிட்ட வந்து, அப்படி இருக்க இப்படி இருக்க, அந்த அழகியமா இருக்க இந்த அழகி இருக்கும், நம்பிராத, நம்மளுக்கு தெரியும் நம்ம சுமார் தான்னு. அப்ப எது அவனை பேச வைக்குது தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவி. சிம்சோனின் மீது அவர் பராக்கிரமத்தை பார்த்தோ, அழக பார்த்தோ, அறிவை பார்த்தோலாம் தெரியல, ஆசை வரல. உள்ள இருந்த ஆவி, உன் ஆவியை அவித்து போடுறதுக்கு தான் பின்னாடி சுத்திட்டு வரான். தம்பி அண்ணே கிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, நம்பிராதீங்க. நம்ம 300 தடவை கண்ணாடியை மூஞ்சில பாக்குறோம். 3 நிமிஷத்துக்கு மேல உத்து பார்த்தா 3 நாளே கஞ்சி குடிக்க முடியாது. அப்ப எது இழுக்குது? ஆவி. இந்த சாம் அசிங்கம் தான், ஆனா எது இழுக்குது தெரியுமா? சாமுக்கு உள்ள இருக்கிற ஆவி. அதை அவிச்சு போடுறதுக்கு இழுக்குது. உஷாராய்க்கு அண்ணே, உஷாராய்க்கு தங்கச்சி, பாவத்திற்கு விலகி ஓடு, பாவத்திற்கு விலகி ஓடு. நீ கூர்மையாக்கப்படுவ, நீ கூர்மையாக்கப்படுவ. உன்னை கொண்டு தேவன் ஜாதிகளை விரட்டுவாரு. உன்னை கொண்டுதான் எகிப்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. ராமன் சொல்லுங்களேன், வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 41:11. சீக்கிரமா 41:11. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நான் கார் வச்சிருக்கிறனால நீர் என்மேல் பிரியமா இல்லை, நான் அழகா இருப்பதினால் நீர் என்மேல் பிரியமா இல்லை, நான் ஆடம்பரமாய் இருப்பதினால் பிரியமா இல்லை, நான் நிறைய பேருக்கு உதவி செய்வதனால் நீர் என்மேல் பிரியமா இல்லை, சபைக்கு ரெகுலராய் வருவதனால் நீர் என்மேல் பிரியமா இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே. ராமன் சொல்லுங்களேன், கெத்து. என்னது கெத்து? ஏன் புள்ளடா, தெய்வம் சொல்லுவாரு, ஏன் புள்ள அந்த பிசாசை எப்படி அடிச்சு துரத்துறான் பாரு. வாண்டடா வந்தா கூட விலகி எப்படி ஓடுறான் பாரு. அவன் சத்ருவை எப்படி ஜெயிக்கிறான் பாரு. பெருமையா சொல்லுவாரு. ராமன் சொல்லுங்களேன், பெருமையா சொல்லுவாரு, என் புள்ள சத்ருவை எப்படி விரட்டி அடிக்கிறான் பாரு, அவனுக்கு வர்ற இச்சையில இருந்து எப்படி ஓடுறான் பாரு. என் சத்ருவை நான் மேற்கொள்வதினாலே அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார். என் மேல அவருக்கு தனி ஆசை. காரணம், இந்த பாவத்துக்கு விலகி ஓடுறேன்ல. தெய்வம் யோசேப்பை சும்மா விட்டாரா? இஸ்ரவேலருக்கு இரட்சகராய் வைத்தார். ராமன் சொல்லுங்களேன், கூர்மை ஆக்குனாரா? கூர்மை ஆக்குனாரா? எதுக்கு? எகிப்து தேசத்துக்கே சோறு போடுற அளவுக்கு கூர்மையாக்குனாரு. ராமன் சொல்லுங்களேன், பஞ்சத்துல இருக்கிற தேசம், பஞ்சத்துல இருக்கிற பல ஆத்துமாக்களுக்கு செழிப்பை உண்டு பண்ணுகிற ரட்சகராகவும் ரட்சகிகளாகவும் தெய்வம் உன்னைய மாற்றுவாரு. நீ பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்திற்கு மாற ஆரம்பிச்சுட்டனா, வெளியில இருக்கிற பஞ்சங்கள் விலகி, வெளியில இருக்கிற தரித்திரங்கள் விலகி, உன்னை கொண்டு இந்த தேசத்திலே சேமத்தை கொண்டு வருவார். Give you praise the Lord. ஹalleluya. கூர்மையாக்கிட்டாரா? இப்ப புதிதாயாச்சு. பக்கத்துல கைய பிடிங்க, அக்கா புதிதாயாச்சு. ஆஹா, கூர்மையாயாச்சு. பார்த்து கைய பிடிங்க, வெட்டிர போது.
ஆமா, இப்ப கடைசியா எந்திரமாக்குவார். பக்கத்துல பிடிங்க, எந்திரமாக்குவார். உங்களை மிஷின் மாதிரி ஆக்க போறாராம். எந்திரம்னாலே என்ன? மிஷன். Why man made mission? To automate something. எதுக்காக மனுஷன் வந்து மிஷின் கண்டுபிடிச்சான்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்காக மிஷினை உருவாக்குனா. ஃபார் எக்ஸாம்பிள், if you get a car, for what purpose? To travel. ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னா பிரயாணம் பண்றதுக்கு. கிரைண்டர் எதுக்குன்னா டு கிரைண்ட் த பேட்டர், மாவு அரைக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜ் எதுக்குன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாம்பாரை உள்ள வைக்கிறதுக்கு. தெய்வம் சொல்றாரு, மக்களே நீ ஒரு எந்திரம். அப்ப உன்னை வெட்டியாவா படைச்சிருப்பேன்? உனக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இந்த பூமியில வச்சிருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இந்த பூமியில இந்த சென்னை பட்டணத்துல வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. யோசேப்பை உண்டு பண்ணதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதுக்கு? ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு. எகிப்தில் தேசத்துல ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு. தானியேலை கூப்பிட்டது எதுக்கு? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நெகேமியாவை கூப்பிட்டது எதுக்கு? அலங்கத்தை காட்டுவதற்கு. பாத்திரம் கழுவிட்டு இருந்த எஸ்தர் அக்காவை உள்ள கூட்டிட்டு போனது எதுக்கு? அங்க போய் பாத்திரம் கழுவுனா. இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு. அப்ப தெய்வம் உன்னைய படைச்சிருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இந்த பூமியில வச்சிருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டுக்கா. இந்த சென்னை பட்டணத்துல இந்த இடத்துல கோடம்பாக்கத்துல வைத்திருக்கிறாருன்னா, இந்த சபையில வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பக்கத்துல போய் நான் ஒரு மிஷின், நான் ஒரு ரோபோட்டுங்க. இது மனுஷன் செஞ்ச ரோபோட் இல்ல, இயேசு செஞ்ச ரோபோட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ரோபோட்ஸ் எல்லாம் சில ரோபோட் தான் தாறுமாறா நடக்குது. சரி விடுங்க அந்த கதைய. நீங்க ரோபோட்டுங்க. இந்த ரோபோட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்ராம் பண்ணுவாங்க தலையில. என்னென்னலாம் பண்ணணும், உனக்கு இந்த வேலைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இதுல பல ரோபோட்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணவரை விட்டு தாண்டி போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்ப்ரோக்ராம்டா இருக்கிறது தான். அதாவது ஏத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஏத்தாததுதான் தாறுமாறா நடக்கிறதுக்கான காரணங்கள். சார்ஜ் இல்ல. பாத்தீங்களா, அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்க. சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்லாத காரணம். அப்ப ஒரு ரோபோட் தாறுமாறா நடக்குதுன்னா அதை சரி பண்றதுக்கு ஒரு கூடம் வச்சிருப்பாங்க, ஒரு ரூம் வச்சிருப்பாங்க, ஒரு லேப் வச்சிருப்பாங்க. அந்த லேபுக்கு அந்த ரோபோட்டை கூட்டிட்டு போய் பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து இந்த இதெல்லாம் நீ செய்யணும்ப்பான்னு திருப்பி ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ண அந்த ரோபோட்டு சரியாயிரும். நமக்கும் பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலைக்கு ஒரு லேப் இருக்கு. என்ன லேப் தெரியுமா? சிலுவை. சிலுவை. பக்கத்துல கைய போடுங்க. சிலுவை. சிலுவை. அவருடைய சிலுவை எண்டைக்கு வா, நீ என்ன பண்ணணும் இந்த பூமியிலன்னு அவர் சொல்லுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த சிலுவைக்கு வர சோம்பேறிப்பட்ட ஆளுக தான் தாறுமாறா வெளியில சுத்துறது. ஜெபிக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, ஆனா மைக்க மட்டும் கையில கொடுத்துரும். நல்லா கொடுப்பாங்க. நான் பெருமைக்கெல்லாம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஃபேஸ்புக்ல குட்டி குட்டி வீடியோ போடுவேன். நான் இப்படித்தான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். 3 நிமிஷம் வீடியோ. எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம் வீடியோ, குட்டி குட்டி வீடியோ. பெருமைக்கெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் தம்பி உட்கார்ந்துருக்கான். அந்த 3 நிமிஷம் வீடியோக்கு 3 மணி நேரம் ஜெபிப்பேன். எத்தனை? அதனுடைய ரிசல்ட்டை நான் அங்க பார்ப்பேன். அப்ப எனக்கு தெரியும், சிலுவைக்கு போனாதான் அப்பா இந்த உலகத்துல என்னைய வச்சு என்ன செய்யணும்னு வச்சிருக்காரோ அது எனக்கு தெரியும். இந்த மரமண்டை எனக்கு அப்பதான் புரியும். ராமன் சொல்லுங்கள. பக்கத்துல கைய பிடிங்க. தினமும் சிலுவை எண்டைக்கு போங்கக்கா. தினமும் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு சிலுவை எண்டைக்கு போங்கள. தினமும் ஏடிஎம்க்கு போய்கிட்டு இயந்திரமா உன்னை மாற்றுவார். உன்னை எந்த மாதிரி இயந்திரமா மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? மலைகளை குடைக்க, குன்றுகளை நொறுக்க. அப்படி இயந்திரமா அப்பா மாற்றணும்னு முடிவு பண்ணி வச்சா நம்ம ஆளுக எல்லாம் ஏடிஎம் இயந்திரமா மாறிக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ, காசு கொட்டணும் பிரதர், கொட்டும். ஏடிஎம் இயந்திரம். தெய்வம் உன்னை ஏடிஎம் இயந்திரமா வைக்கிறதுக்கா பூமியில வச்சாரு? மலைய கொடையக்கூடிய இயந்திரமா, ஜேசிபி மாதிரி உன்னை மாத்த நினைச்சா ஏடிஎம் மிஷினுக்கு. பக்கத்துல கைய பிடிங்க. உங்களுடைய நோக்கமே இந்த தேசத்தை ஒரு கலக்கிறது இருக்கு. இந்த பார்வோன்களை எல்லாம் செங்கடலுக்குள்ள போட்டு அமுக்கிறது இருக்கு.
எரிகோவை உடைக்கிறதற்கு, யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்யறதற்கு, மீதியனர்களை அடிச்சு துரத்துறதற்கு, பாகால்களின் பலிபீடத்தை உடைக்கிறதற்கு நீ ஏடிஎம் மிஷின் இல்ல, அவருடைய பயங்கரமான மிஷின். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கியா? கண்ணை மூடிக்கங்க, கண்ணை மூடி, எல்லாருடைய கண்ணை மூடி. அப்பா, என் நோக்கம், என் நோக்கத்துல ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா, என் நோக்கத்துல ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க என்ன 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 சித்த வச்சிருக்கீங்களோ அதுல ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ திட்டத்துல இணைந்துட்டா போதும், பவர்லெஸ்ஸா இருக்கிற லைஃப் பவர்ஃபுல்லா மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மோசையோட கோல் தான். மோசை வந்து கொலையை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. போன உடனே அதே கோல் தாங்க, ஆடு மேய்க்கிறாரு, அந்த பூமியை தோன்றாரு, அந்த கோலை ரொம்ப துச்சமா நினைக்கிறாரு. ஆனா தேவ திட்டத்துல மோசை இணைந்த உடனேயே மோசை மட்டும் பவர்ஃபுல் ஆகல, கோலும் ஆடு மாட மேய்ச்சிக்கிட்டு இருந்த கோலு பார்வோன் சேனைகளே அழிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாதைகளை கொண்டு வந்து குமிக்குது. அப்ப பக்கத்துல கைய பிடிங்க. தேவ திட்டத்துல இணையாத வரைக்கும் என்னத்தான் இத வச்சு சிலம்பம் பண்ணாலும் சரி, பவரே இருக்காது. தேவ திட்டத்துல இணைஞ்சிட்டு இத வச்சு பாரு, பார்வோனின் அழிவை உன் கண்ணு பாக்குயா, பாகால்களின் பலிபீட இடிகிறத உன் கண்ணு பாக்குயா, உன்னைய கொண்டு இந்த தேசத்துல எழுப்புதல் உண்டாக்குறத பாக்குயா. அந்த வல்லமை இந்த கோலுக்கு உண்டு. ஒரு ஆமென், ஒரு ஹalleluya. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, அப்பா என்ன சொல்றாரு? உத்தம ஊழியனே, அவ்வளவுதானே சொன்னாரு. பெரிய ஊழியெல்லாம் இல்லைங்க, சின்ன ஊழியெல்லாம் இல்லைங்க, அப்பா கொடுத்த ஊழியத்தை ப்ராப்பரா முடிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்பா வரும்போது நீட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்சிடென்ட் உண்டு, சொல்லட்டா? டைம் ஆயிடுச்சு, முடிச்சிருட்டா? சொல்லட்டா? சரி. இந்த காணா ஒரு கல்யாணத்துல 2 ஜாடி இருந்துச்சுங்க. ஒரு ஜாடி உள்ள இருக்கு, ஒரு ஜாடி வெளியில இருக்கு. அப்ப அதுவும் பேசிக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த 2ம் பேசிக்குது. இப்ப ஏண்டா நீயும் அதே குயவன்ட்ட தான் செய்யப்பட்ட, நானும் ஒரு குயவன்ட்ட தான் செய்யப்பட்டேன். என்னைய கால் கழுவுறதுக்கு வெளியில வச்சிருக்கானுங்க, உன்னைய லைட்ல வச்சிருக்கானுங்களடா. They have kept you in the limelight. உன்னை முன்னாடி வச்சிருக்க, எல்லாரும் உன்னை துதிக்கிறான், எல்லாரும் சந்தோஷமா பாக்குறான், நீ திராட்சை ரசத்தால நிரம்பி நிக்கிற, எல்லாரும் உன்கிட்ட இருந்து மோந்து மோந்து குடிக்கிறானேடா அப்படின்னு அந்த வெளியில இருந்த ஜாடி ரொம்ப கவலையா இருந்துச்சு. உடனே ஒரு நேரம் வந்துச்சுங்க, இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாரு. வந்த உடனே தான் உள்ள என்னாச்சு? குறைவுபட. இப்ப வெளியில இவ்வளவு நாள் கால் கழுகிறதுக்கு துச்சமா ஒரு ஜாடி நின்றுகிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஜாடிய அப்பா எல்லாரும் முன்னாடியும் இதே மாதிரி வந்து, இப்ப நான் தான் ஜாடின்னு வச்சுக்கோங்க, இப்படி சென்டருக்கு என்னைய கூட்டிட்டு வந்து என்னைய இங்க நிறுத்தி இதுக்குள்ள தண்ணீரை நிரப்புங்க. இப்ப நீங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரம் துச்சமா மயச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜாடி சென்டர்ல லைம் லைட்ல நிக்குது. இதுக்குள்ள தண்ணிய ஊத்துங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜாடிக்குள்ள திராட்சை ரசத்தை ஊத்துனாங்க, தீந்து போச்சு. ஆனா இந்த ஜாடிக்குள்ள தண்ணிய ஊத்திட்டு வெளியில எடுக்கிறாங்க, திராட்சை ரசமும் வருது. ஆமென். இப்ப சொல்லுங்க, தேவ திட்டத்துல எத்தனை பேர் இணைய விரும்புறீங்க? நீ இணைஞ்சிட்டா உன்னைய புது வைனா தெய்வம் மாத்திடுவாரியா, இந்த தேசத்துக்கு உன்னை ஆசீர்வாதமா வச்சிருவாரியா. எத்தனை நல்ல தெய்வம். இப்ப சொல்லலாமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் அப்படியே எந்திரிச்சு நிற்கலாமா? வல்ல செயல்கள் உள்ளமே நன்றி நன்றி. நல்ல வாயை திறந்து பாட ஆரம்பிங்க. நல்ல உன்னை புதிதாக்குகிற தெய்வம், உன்னை கூர்மையாக்குகிற தெய்வம். நன்றி ஐயா. அடைக்கலமே அடைக்கலமே, அதிசய
பாரா துரா லா ரபா சந்துடாமா ஆராதனை ஆராதனை we give you praise அடைக்கலமே அடைக்கலமே ஓ அதிசய